நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும். நமக்காக இல்லைனாலும் நம்ம பொண்ணுங்களுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உன் புருஷன் செத்து போயிட்டான், என் பொண்டாட்டியும் போயிட்டா. ஆனால் அவங்க மூலமாக வந்த நம்ம குழந்தைங்க நிலமை, நீ எனக்கு பொண்டாட்டியாக வரணுன்னோ நான் உனக்கு புருஷனாக வாழணுன்னோ நான் இதை பேசலை. என் பொண்ணுக்கு ஒரு அம்மா தேவை, உன் பொண்ணுக்கு ஒரு அப்பா தேவை. அவங்க 2 பேர் தான் நம்ம உலகம். அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுல தப்பு இல்லை. இது முடிவு இல்லை, இதுதான் ஆரம்பம். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன். என்ன சொல்கிறேன்? என்னாச்சு? தாமரை, தாமரை,
என்னம்மா என்னம்மாச்சு? அப்பா வந்துட்டேன்டா. ஒன்றும் இல்லை. தூங்கு. ஏய், டிவி ஆஃப் பண்ணிட்டு காலேஜ் போற வழியை பாரு. திவ்யா, தாமரை அடைன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இது அவளுக்கு கொடுத்துட்டு கழுவுற ஜாமா இருந்தா எடுத்து போட்டுட்டு நீ காலேஜ் கிளம்பு. நீ வர வரைக்கும் நான் அங்க போய் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ஐயோ மறந்துட்டேன், ஸ்கூல் ஃபீஸ். அப்பா வரட்டும், நான் வாங்கி வைக்கிறேன். வாமா திவ்யா, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. ஒன்றும் இல்லை, நைட்ல இருந்து தாமரை ஒரு மாதிரியாவே இருக்கா. என்னப்பா, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலம்மா. நீ வந்து போறது தான் அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. நீ அவளுக்கு ஒரு நல்ல அக்காவா இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கம்மா. இப்ப ஏன்பா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அம்மா, நீ வீட்லயே இரு. தாமரைய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக ஒரு 20,000 ரூபாய் நான் ரெடி பண்ணணும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிங்கப்பா. என்னடி, என்ன ஆச்சு? நைட்லாம் தூங்கலையா? நைட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தான்னு அப்பா சொன்னாரு. இந்த பாலை இன்னும் குடிக்கலையாடி? கொஞ்சமாவது மைண்டை ஃப்ரீயா விடுறி. இப்ப என்ன உனக்கு கவலை? அம்மா ஸ்தானத்துல எங்க அம்மா இருக்காங்க, ஒரு அக்காவா நான் இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அம்மா உனக்காக அடை கொடுத்து விட்டுருக்காங்க, கொஞ்சம் சாப்பிடு. போதுமா? அப்பா உனக்காக நிறைய இடத்துல கடனா பணம் கேட்டிருக்காரு. அவருக்காகவாவது நீ எழுந்து நடக்கணும். இந்தா தண்ணியை குடி. நம்ம இது மேல ஒரு ஷாலை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். உள்ளேயே செவுத்த பார்த்துட்டு இருந்தா ஏண்டா வாழ்றோன்னு தோணும். வெளி உலகத்தை வந்து பார்த்தா வாழ்ந்து பார்க்கலான்னு தோணும். நான் உன்னை எப்பவும் வெளியில கொண்டு வரதுக்கு தானே ட்ரை பண்றேன். சரி, நான் காலேஜ்க்கு போறேன். அம்மா இப்போ வந்துருவாங்க, பாத்துக்கோ.
தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காதடி. அம்மா இப்ப வந்துருவாங்க. அவன் போதைக்கு நான் ஊருக்காவா சொல்லு. சரி சரி கூப்பிட்றேன் வை. வா கருப்புசாமி, என்ன விஷயம்? பாப்பா எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்கா. அவளுக்கு உடம்பு தான் சரியில்லைன்னு பார்த்தா மனசும் சரியில்லை. முகுந்தன் டாக்டரை பார்க்கணும். அதுக்கு ஒரு 20,000 ரூபா பணம் வேணும். அதுக்கு ஏன் கருப்புசாமி தயங்குற? தாமரைக்கு நாங்க 3 பேர் இருக்கோம். சொன்ன மாதிரி அவளை தேத்தி கொண்டு வந்துருவோம். ஆனா இப்ப 20,000 நான் நாகராஜுக்கு ஃபோன் பண்றேன். சரி. என்ன முத்து, சித்தப்ப காலையிலே போனு? கருப்புசாமி வந்திருக்காப்ல. கருப்பு சாமியா? என்னவா? பணம் தான். பணமா? ஹாஸ்பிட்டலுக்கு 20,000. 20,000மா? இப்ப கஷ்டம். அப்படியா? சரி, நீ சாயந்தரம் காட்டேஜுக்கு வந்துரு. வந்துடுறேன். மணியை வர சொல்றேன். சரி சித்தப்ப. 3 பேர்த்திட்டையும் சேர்ந்து எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். சரி நான் வரேன். ரைட்டு. மணி அங்கே வர அப்படியே காட்டேஜுக்கு சாயந்தரம். நானும் அங்கே போயிடுறேன். நாகராஜிட்ட பேசிட்டு 3 பேர் சேர்ந்து எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணுறோம். தாமரைக்கு நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் 3 பேர் இருக்கோம். தெம்பா போங்க, சாயந்தரம் பணத்தோட பார்க்கலாம். சரி. ஆ கருப்புசாமி, அழகா அம்சமா ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அவளை எப்படியாவது ரெடி பண்ணி நடக்க வைக்க பாருப்பா. அதை விட்டு இப்படி கவலைப்பட்டா ஒன்றும் ஆகாது. இந்தாங்கண்ணே. அந்த பணத்தை எடுத்து அவர் அனுப்பிவிடு. நாங்க 3 பேரும் சேர்ந்து என்னண்ணே, அதெல்லாம் ஆளுக்கு 6,500 ரூபா போட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டோம். இந்தா புடி, இந்த பணத்தை வச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணு. அதான் அவ எழுந்து அழகா நடந்து வரணும். அதை நாங்க பார்க்கணும். அதான் சரி. சரி கிளம்பு. டாக்டருக்கு டோக்கன் போடுற மாதிரி இருந்தா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. அண்ணன் பார்த்துக்குவாரு. சரி. அண்ணே, யாருண்ணே இவரு? 3 பேர் சேர்ந்து இவ்வளோ பணம் கொடுத்து அனுப்புறீங்க? நான் ஒரு 10 ரூபா கேட்டா கூட கொடுக்க முடியாத நீங்க. விஷ்ணு, அண்ணே, இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. கை கால் விழுந்து போய் பேச வராது. அந்த ஆளோட 2வது பொண்டாட்டியும் இறந்து போச்சு. மூத்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் பார்த்துக்குறோம். முக்கியமாக அண்ணன் ரொம்ப பார்த்துக்கிறாப்புல. இப்படி யாரும் பார்த்துக்க மாட்டாங்கண்ணே. நீங்க 3 பேரும் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தானே போவீங்க. இந்த இடம் கொஞ்சம் நல்ல சொர்க்கமா மாறிடும். நீ போயிட்டு வர்ற டூரிஸ்ட் வண்டியை ஒன்று விடாம கவர் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம காட்டேஜுக்கு கூட்டிட்டு வா. இந்த ரூம் எல்லாம் ஃபுல்லானா உன் பாக்கெட்டும் ஃபுல்லாயிரும். போ போ, போ. சரிங்கண்ணே. ம். போய் ரூமை ஃபில் பண்ணுற வழியை பாரு. அண்ணா, என்ன உண்மையிலே நீங்க ரொம்ப பெரிய ஆளுண்ணா. ஒரு ரூம் கூட ஃப்ரீயாக விட்டு வைக்க மாட்டீங்களா? உங்கள் ரூம் கூட வாடகை கொடுத்துருவீங்களா? அண்ணா, எனக்கு ஈவினிங் ஒரு சவாரி இருக்கு. நான் கிளம்பட்டுமா? நாளைக்கு சரி பாப்பா. மணி. சரி பார்த்து போ. சுத்தையா வரேன். சரிண்ணா, அப்படியே நானும் கிளம்புறேன். போயிட்டு வா. அப்புறம் பார்ப்போம். மாமா, ம். மாமா நெல்லு மாமா. மாமா, என்ன தம்பி, யாருக்கு மாமா? என்ன பேச்சு பேசுற? நான் முறையாக தான் பேசுகிறேன். நீ தான் முறை தவறி நடந்துக்கிற. உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்க சொன்னேன், நீ ஒத்துக்கல. அவளும் ஒதுங்கி போயிட்டா. நீ நல்லா இருப்ப, சேர்ந்துட்டா. அவளை பத்தி பேசாத. சரி, அவளை பற்றி பேசி அவள் திரும்பி வரப்போகிறதில்ல. அதில் என்னென்னமோ நடந்திருக்கு, அது எனக்கு வேணாம். இப்போ இருக்கிற உன் பொண்ணு தாமரை எழுந்து நடக்க ஆரம்பிச்சா மணிமேகலை ஞாபகமாக அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. யாருக்கிட்ட என்ன பேசுறோன்னு பார்த்து பேசு. மாமா,
நான் பார்த்து பேசல மாமா, பாசமா பேசுறேன். தாமரைய பத்தி ஒரு வார்த்தை பேசினேன், அவ்வளவுதான். மாமா மாமா மறந்துடாத, தாமரைக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். புடிச்சு போச்சு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. காட்டுமா? இந்தா கொஞ்சம் சாப்பிடுமா? இது ஒரு வாய். காட்டுமா? இது வேண்டாமா? சரிம்மா. கொஞ்சம் தண்ணியாவது குடிமா. இந்தா. படுத்துக்கம்மா. டேய் கார்த்தி, டேய் என்னடா இது? டேய் கார்த்தி, டேய் என்னடா ஆச்சு? கார்த்தி டேய் பேசுடா, யாரா இந்த மாதிரி ஒன்று ஆக்குறது? கார்த்தி டேய் அண்ணன் வந்திருக்கண்ணா, என்னை விட்டு போயிட்டேடா கார்த்தி, போதுடா கார்த்தி. கார்த்தி எந்திடா, சொன்ன கேள்றா, எந்திடா கார்த்தி. அண்ணன் வந்திருக்கண்டா, இனிமே ஒண்ணு திட்ட மாட்டேன்டா கார்த்தி. கார்த்தி கார்த்தி நேத்து காலைல அவனை பார்த்த மணி நைட்டு ஒரு 2 மணிக்கு மூளை சத்தம் கேட்டு என்னன்னு போய் பார்த்தா தெற்கு தெருல இவன் பேரை சொல்றானுங்க. எப்படி செத்தானா? என்னவோ ஒருத்தன் மோட்டர் போட போனா ஷாக் அடிச்சிச்சுன்றானுங்க, இன்னொருத்தன் காத்து சேட்டன்றான். ஆனா முகத்துல இந்த பக்கம் ஃபுல்லா ஒரே கருப்பா இருக்கு. அப்ப ஷாக் அடிச்சு தான் செத்துருப்பான். அதான் அதரணம் கொண்டா அன்னைக்கே சாவுன்னு சும்மாவா சொன்னாங்க? தேவெல்லாம் போய் சேர வேண்டியதுதான், சேரட்டும் விடு.
செத்த பிறகு அவனை தப்பா பேசலாமா? ஏண்டா செத்து போனா கெட்டவன் நல்லவன் ஆயிடுவானா என்ன? இவெல்லாம் 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன். செத்து கூட மேலே போயிருக்க மாட்டான். ஆவியா தான் இங்கே அலைஞ்சிட்டு இருப்பான். 10 மணி ஏற்கனவே அவனுக்கு பல தகராறு. ஏற்கனவே வாய் தகராறு, இப்போ பேய் தகராறுன்னு சொல்றியா? இவன் இல்லை, இவன் அப்பனோட ஆவியா வந்தா கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. வா வா. இந்த திவ்யா, இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்க சொல்லு. இன்னைக்கு சாயந்தரமும் காட்டேஜுக்கு போகணும். அதான். சரிங்கப்பா. தாமரை, உன் கண்ணுல கவலை மட்டும்தான் தெரியுது. இந்த கன்னத்துல உன் கண்ணீரோட உப்பும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. பக்கத்திலேயே நான் இருக்கேன். நீ நல்லா தேறி வர்றதை பார்க்க நான், மணிமாமா, முத்துமாமா எல்லாரும் இருக்கோம். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நல்லா சாப்பிட்டு சிரிச்ச முகத்தோட தெம்பா இருக்கணும். என்னாச்சு உனக்கு? ஏன் மூடியாவே இருக்க? உன் கண்ணு முகம் எல்லாமே மாறி போயிடுச்சு. நான் கேட்டா நீ எதையும் சொல்ல போறதில்ல. முகத்தை மாத்துடி. அச்சோ. நாம சைலண்டா சங்க இருக்கிறாள்னு அவனுக்கு தெரியாதுல்ல. சரி சரி, அதெல்லாம் பேசுறது இப்ப டைம் இல்ல. அப்புறம் கூப்பிடுறேன்னா அண்ணே. யோ, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அண்ணேன்னு கூப்பிடாத, சாருன்னு கூப்பிடணும்னு. சார், என் வேலை விஷயம். கருப்புசாமி சார், உனக்கு உன் பொண்ணு தான் முக்கியம், எனக்கு என் பிஸ்னஸ் தான் முக்கியம். அது இல்லாமல் உனக்கு சம்பளம் அதிகமாக தான் கொடுக்குறேன். ஆனால் நீ எப்போ அதுதான் வேலைக்கு வந்துட்டு போகிற. சார், இனிமேல் நான் கரெக்டாக வேலைக்கு வந்துடுறேன் சார். இதையே நீ 20 வாட்டி சொல்லிட்ட. உன் பொண்ணு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவ எழுந்து நடக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லு, அப்புறம் பார்ப்போம். டேய், நான் தான் சொன்னேன்ல, திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டு வைடா போன.
ஹலோ ஹலோ காலையில் எந்திரிச்சு கடன் வாங்குறதுக்குன்னே வெளியில் வர்றது வெக்கமாக இருக்குது சார். நீ ஏன் நாங்கள் கொடுக்குற காசை கடனா நினைக்கிற? கடமையா நினச்சிக்கோ. நாங்கள் உன் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குப்பா. என்ன இருந்தாலும் நான் வேலை செஞ்சு சம்பாரிச்சாதானே என் கையில் 4 காசு நிற்கும். கருப்புசாமி, நீ பார்த்த வேலைக்கு தான் ஒரு பையனை போட்டாங்க. உன்னாலே முன்ன மாதிரி எல்லா வேலையும் பார்க்க முடியாது. நான் செட்டியார்ட்ட சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு வேலையை சீக்கிரம் ரெடி பண்ணுவோம். நீ பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்கு வழியை பாரு. ஐயா இல்லைப்பா, சீக்கிரமாக நடக்க வைக்கிறதுக்கு வழியை பாருன்னு சொன்னேன். சரிங்க, நல்லா நான் வரேன்.
என்னம்மா இங்க தாமரை? என்ன தாமரை? அப்பா என்ன அப்பா நிறுத்து 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 நிறுத்துப்பா. பா துணி தைக்க கொடுத்துருந்தேன், காசு கொடுப்பா. எவ்வளவுமா? துணி தைக்கிறதுக்கு ஒரு 450, எனக்கு ஒரு 50, 500 500 500 500. பை. திவ்யா ஆ சீக்கிரம் வந்துருமா. வந்துடுறேன்ப்பா. சரி சரி. அப்பா 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 எழுந்திருப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா. ஐயோ அப்பா அப்பா என்ன பாருங்க. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா அப்பா வாங்க போலாம். அப்பா டைம் ஆகுதுப்பா, வாங்கப்பா. அப்பா 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 எழுந்திருங்க. என்னப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா எழுந்துன்னு பாருங்க. அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா. அப்பா அப்பா எழுந்துன்னு பாருங்க. அப்பா வாங்கப்பா போலாம். அப்பா அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா வாங்க சீக்கிரம். அப்பா அப்பா எழுந்துருங்கன்னு சொல்றல. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா உடம்புக்கு ஏதாவது? அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா. சரி வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். குடிமா. அம்மா தாமரை 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 என்னாச்சுமா? தாமரை இங்க பாரு. தாமரை என்னாச்சு?
அம்மா தாமரை என்னாச்சு? என் அம்மா உனக்காக வேண்டிக்கிறாங்க. நம்ம மேல பாசம் காட்ட ஒருத்தர் இருந்தா அது அவ்வளோ பெரிய கிஃப்ட் டி. உன் அக்கா உன் கூடவே தான் இருப்பா, உனக்கு சப்போர்ட் பண்ணுவா. எங்க அப்பா உங்க அப்பாக்காக வேலைக்கு ட்ரை பண்றாரு. சீக்கிரமே உன் கால் சரியாகி நீ எழுந்து நடப்ப. எங்க அம்மா சொல்வாங்க, நமக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டா அவங்க மேல போய் நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்களாம். என்னடி உம்முன்னு இருக்க? டீ போடவா?
வந்துடுறேன். அப்பா அப்பா என்னம்மா தாமரை கால தரையில பட்டுருச்சுப்பா. என்னம்மா சொல்ற? அவ எழுந்து நின்னுட்டா. இதோ வரேன். தாமரை அம்மா தாமரை தாமரை அம்மாடி நீ எழுந்துட்டா. நான் இந்த விஷயத்தை சீக்கிரம் போய் வீட்டுல சொல்லிட்டு வரேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாமரை கடவுள் கண்ணை திறந்துட்டாருமா. எழுந்துட்டேன். அம்மா அம்மா என்னடி? அம்மா தாமரை எழுந்து நின்னுட்டாமா. அவ நடக்க ஆரம்பிச்சிருவா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. ஆம்பளை புள்ள முடியாம உட்காந்துட்டா அம்மா பாத்துக்கலாம். ஆனா பொம்பளை புள்ள முடியாம உட்காந்துட்டா ஒரு அப்பாவால பாத்துக்க முடியாது. என்னங்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தாமரை எழுந்து நின்ட்டாளா? அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ பணம் செலவு பண்ணேன். அதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. அவ வாழ்க்கையில உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்லடி, மணி முத்து அவங்களுக்கு இதுல பங்கு இருக்கு. மெதுவா கால் எடுத்து வைமா. பாத்து. அப்படிதாம்மா. அப்படிதான். ட்ரை பண்ணு. பாத்து. மெதுவா. உன்னால முடியும்டி. ட்ரை பண்ணு. பாரு. வை. சீக்கிரம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வை. அப்படிதான். இங்க வந்து உட்காந்துக்கோ. வா. மெதுவா உட்காருமா. பாத்துப்பா. தாமரை என்னால நம்பவே முடியலடி. எப்படி இது? அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. யாருடி? தாமரை நீ தனியா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ நடந்து வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுடி? நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவ. இப்ப நீ என் பழைய தாமரைடி. நீ எழுந்து நின்னுட்ட. என்னைக்கு பேச ஆரம்பிச்சு அம்மா அடை சுட்டு கொடுன்னு கேட்க போறியோ? மா அதெல்லாம் சீக்கிரம் பேசிடுவாமா. வாடி வந்து உட்காரு. வந்து உட்காருமா. வா. அன்னைக்கு நைட்டு ஒரு 12 இருக்கும். நான் பயந்தே போயிட்டேன். கனவா நினவான்னு சரியாக தெரியல. நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோன்னு சொல்லலை. அது எப்படிரா நம்ம 3 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா அப்போ நம்ம 3 பேரை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கு. இதோட பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பயப்படாமல் இருங்க, பார்த்துக்கலாம். வாகரப்பு ஒன்று எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு சந்தோஷம் தானே? உட்காரு. 12 பெக்கு போடு. வா. வேணாம், நான் குடிக்கல. வேணாமா?
என் பொண்ணுக்கு நான் அடுத்த வாழ்க்கையை காட்டணும். காட்டு மணி. கருப்புசாமி என்ன இல்ல அவ வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். நீ ஏன் கவலைப்படுற? வா வா நான் சொல்றேன் வா. கருப்புசாமி, இந்த உலகத்துல அழகான பொண்ணு தான் பெரிய முதலீடு. அது இருந்தா காசு தானா வரும். உனக்கும் உன் பொண்ணுக்கும் சேர்த்து தானே நாங்கெல்லாம் உழைக்கிறோம். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? உன் ரத்தம் தாமரை, உன் பொண்ணை நீ காப்பாத்திக்கிற. அப்ப இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் செலவு பண்ணது யாருக்காக? எல்லாம் தாமரைக்காக தான். நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாம பண்ணுனா அது தப்பு, தெரிஞ்சு பண்ணுனா அதுதான் சரி. உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஏய், உன் பொண்ணுக்கு நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம்? நாங்க அனுபவிக்கிறதுக்கு தான். உன்னை நாங்க பாத்துக்கிறோம், அவளை நாங்க சேர்த்துக்கிறோம். ஓ ஏய் போடா, போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா. இல்லைன்னா வாங்கின பணத்துக்கு வட்டியோட வா. உன் மூத்த பொண்ணோட கதி ஞாபகம் இருக்கா? இல்லாம போகுமா? நல்லா யோசிச்சு பாரு. மறக்க முடியுமா? பணம் ஏண்டி வேலை இருக்கிற நேரத்துல புக் எடுத்து கையில வச்சுக்கிற? படிக்கிறியா இல்ல நடிக்கிறியா? துணி துவைச்சு கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சு பழகுடி. நான் ஏன் கத்துக்கணும்? எனக்கு தான் நீ இருக்கல்ல. நான் இல்லாதப்ப என்னடி பண்ணுவ? வேலை எல்லாம் முடிச்சு ஆன் தி வே அல்ற சில்லற எல்லாம் சமாளிச்சு வழியிற மேனேஜர் முன்னாடி போய் நிற்கும் போது லேட் ஆயிடுது. எல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். அப்பா கிளம்பிட்டாருனா சீக்கிரமா வர சொல்லுமா. தாமரை, அப்பாவை கூப்பிடு. அப்பா, இதோ வந்துட்டேமா. நாகராஜ் அங்கிள், சந்திரம் அப்பாவை சீக்கிரம் அனுப்பிடுங்க. நாங்க தனியா இருப்போம். சரிம்மா. கருப்பசாமி, கொஞ்சம் சீக்கிரம் வாயா. மணிமேகலை, அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. யோ ஐயா, அந்த 102ல ஹீட்டரை ரெடி பண்ணி வை. பண்ணிடலாம் ஐயா. ஏண்டா டேய், டோர் அடிச்சு சாத்திட்டு வர? உன் அப்பா இட்டு வண்டியாது? ஏய், உன் அப்பா வீட்டு ரோடா இது? வழியில் நிறுத்திட்டு வண்டி கழுவுற? வா 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 வா. குடிக்க குண்டி கழுவ தண்ணி இல்லாம இருக்கா? நீ வண்டி கழுவுற? போகிற வழி வேணாமா? சாதா மனுஷன்லாம் போலாம்டா. உன்ன மாதிரி ஓசில தின்ட்டு சென பண்ணி மாதிரி இருந்தா போக முடியாது. ஏய், என்னடா? டாக்ஸி ஸ்டாண்ட்ல இருந்து தூக்கடா. ஏய், நீ ஒரு ஆம்பளை என்ன தூக்கி போடுறா. போடா டேய். ஏய், போடா. போடா. பயந்துட்டா மச்சி என்ன பார்த்து. மச்சி, நான் இருக்கிறதுக்கு யாரும் உன் மேல கை வைக்க முடியாதா? ஏதோ திங்கிறதுக்கு வாங்கி போற மாதிரி இருக்கு. தெருமுறையில சுரேஷ் வந்து நிக்கிறான். உன்னையே பாக்குறதுக்கு தானே. எதுக்குடா இங்கெல்லாம் அவனை வர சொல்ற? அவன் என்ன தெருமுனையில் தானே நிக்கிறான்? வீட்டுக்குள்ளே வந்தான். அவன் சேர்க்க சரியா வராது. அவன் போற இடம்லாம் 7:30 கூட்டுறவன். அவன் கூட எந்த சமாச்சாரம் வச்சுக்காத சொல்லிட்டேன். அவன் நல்லவன், எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த என்ன வேணா பண்ணுவான்னு சொல்றல, அதுதான்டா பிரச்சனையே. என்ன வேணா செய்வாங்கிறவன் ஃப்ரெண்டு கிடையாதுடா. என்ன வேணும்னு பார்த்து செய்யறான் பாரு, அவன் தான் ஃப்ரெண்டு. சரி, இப்ப அவன் கூட சேர்ந்துட்டு எங்கடா போற? வெளியே போறேன். ஒரு நாள் கூட நான் வேலைக்கு போறேன்ட்டு உன் வாயிலேருந்து வரல. சரி போ. இவனாச்சும் உருப்பிடுவான்னு பார்த்தேன். இவனும் என்னைய மாதிரியே ஆயிட்டான். இவன் இன்னைக்குள்ள வருவானா? சுரேஷ், உள்ள வர வேண்டியதானடா? அண்ணன் இருக்கார்ல உள்ள.
அவருக்கு என்னை பார்த்தா பிபி ஏறும். மூஞ்சிக்கு முன்னாடி கேட்கறதோட முதுக்கு பின்னாடி கேட்டா வலி தெரியாது மச்சி. அண்ணன் நல்லா திட்டினாரா? மிஸ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம்டா. அது எட்டாம் அந்த பேசுனது நீ கேட்டியா? நானா இல்லையே. நீ கேட்டாலும் கேட்கலன்னு தான் சொல்லுவேன். இந்த வீட்டில் அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் எனக்கும் இருக்கு. அப்படியா? ஏ மச்சி. என்ன மணிமேகலை, என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன? நான் நேத்து சொன்னது நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், உனக்கு சொன்னா புரியாதா? ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணியா கல்யாணம் பண்ணுவாங்க? நான் காலையில பார்த்துட்டு சாயங்காலம் கேட்கல. 6 மாசம் பார்த்து 1 வருஷம் உன் பின்னாடி சுத்திட்டு அப்புறமா தான் கேட்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன நீ கல்யாணம் பண்ணுவியா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்க்குறேன். உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு முறையா பொண்ணு கேட்குறேன். பக்கத்தில் பெனிவல் இடம் சென்ட் 42 ரூபா போகுது. அன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர சொல்லிட்டு இப்போ கேட்டால் சென்ட் 47 ரூபா. என்ன கதை இது? அண்ணா நீங்கள் பார்த்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருண்ணா. பாவம் முத்துக்கு ஒரு இடமா ஆயிடுதுல்ல. ஏ மணி, இங்கே ரினிவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால ரொம்ப டைட். முடிச்சுட்டு பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். சரி, நான் சேர்மன் கிட்ட பேசி பார்க்குறேன். சரிண்ணா, நீங்கள் பண்ணி கொடுத்தா சரிதான். கருப்புசாமி அண்ணா, உங்கள் முகம் வாடி இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை? அரசல் பரசலாக கேள்விப்பட்டிருப்பீங்கண்ணே. பாண்டிய மாவன் சின்னவன்ல மணிமேகலை போகிற வழியில் வர்ற வழியிலலாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் போல. என்னவா? நாளைக்கு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரானா? பயமா இருக்கு. கருப்புசாமி, உனக்கு நாங்கள் இருக்கோம். யாருக்காக? எல்லாம் உன் பொண்ணுக்காக. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மணி பார்த்துக்குவான். என்னடா? பார்த்துக்கலாண்ணா. அண்ணா, போன வாரம் கூட என்கிட்ட அவன் ஒம்பிழுத்திருக்கான். 2ல் 1 நான் பார்த்துருந்தேன். கருப்ப, நீங்கள் எங்ககிட்ட சொன்ன மாதிரிலாம் எதுவும் காமிச்சிக்க வேணாம். அவன் நாளைக்கு வரட்டும், நாங்கள் 3 பேர் பேசிக்கிறோம். நீங்கள் தைரியமாக போங்க. அப்புறம் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் நீ ஏன் கவலைப்படுற? நாகராஜன் இருக்காரு, முத்து இருக்கான், நான் இருக்கேன். நீ தைரியமா போயிட்டாரு, நாங்க பாத்துக்கிறோம். ஓஹோ, மணிமேகலை கிட்டயும் ஒம்பிழுத்துட்டு இருக்கானா? ஆனா பல வாட்டி என்கிட்ட ஒம்பிழுத்துட்டான். இனிமேட்டு நான் அவனை சும்மா விட மாட்டேன். எத்தனை வாட்டி சொல்றது? லவ்வா லவ். வெக்கமா இல்லை உனக்கு? அந்த பொண்ணுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அந்த பொண்ணு அது பொண்ணு மாதிரி இருக்கா? அதுவும் இல்லை. அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆமா, இப்படிதான். தண்டபாணி பொண்ணு பின்னாடி வாட்ச்மேன் வேலை பார்த்த அவளை வேற இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நீ தண்ணி அடிச்சிட்டு வீட்டில் வந்து வாந்தி எடுத்த, அதோட அந்த லவ்வும் போச்சு. பெண்ண உனக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி காட்டுவேன். ஏய், யாரா நீ? ஏன் தம்பி மேல கை வைக்கிற? வத்தல குண்டுல ஆரம்பிச்சு கொடைக்கானல் டாப் ஸ்லிப் வரைக்கும் என் தம்பி மேல கை வச்சவனை ஒருத்தன் விடாம உடைச்சி எடுத்திருக்கேன். மணிமேகலை பக்கமே எட்டி பார்க்க கூடாது. பார்த்தன்னு தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு உயிரோட விட்டு போறேன். அடுத்த ட்ரிப் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா. சாவச்சிருண்டா. என்ன ஏதாவது லவ் இருக்காடா அவனுக்கு?
இங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம் ராத்திரிகள் வந்துவிட்டால் ராத்திரங்கள் ஓடிவிடும். எடுத்துக்கு பெருசு வெக்கப்படாம ரவுண்ட் போடு. கருப்புசாமி, காலம் போன காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு நினைச்சேன். 2 பொண்ணுக்கு அப்பனாயிட்டியா? என்னன்னா பெரிய சாதனை பண்ணிட்டத. ஒன்று பெத்த பொண்ணு, இன்னொன்று தத்து பொண்ணு தானே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவரு குடும்பஸ்தன் ஆயிட்டாரு. மணிமேகலை அந்த பொண்ணு இவர் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கு தெரியுமா? அது எப்படி பார்த்துக்கு தெரியுமா? வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. தண்ணி தீர்ந்து போச்சாடா? கொஞ்சம் தண்ணி எதுனா சொல்லியாயோ மாப்பிள்ள? நீ தாமரை ஒரு செம்ல தண்ணி எடுத்துட்டு வாப்புல. மச்சி தண்ணியே ஊத்துறா நீ. உங்களுக்கு ஏய், எங்கடி போற? அப்பா மேல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னார்க்கா. குடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நீ போய் படுத்துக்கோ. அதான் வந்துடுச்சு. வருதுன்னு சொன்னா அப்படியே ஊத்துறா. ராவ அடிக்காத மணியே. வந்துச்சு. முடி நரைச்ச காலத்தில் உனக்கு பொண்டாட்டி கேட்டுதா இல்லையா? வீட்டில் ஒரு மூத்த பொண்ணு இருக்காது, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சியா? ஆமாம், அதுவும் சரிதான் கருப்பசாமி. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்த்துருக்கேன். அவர் பார்த்துக்குவாரு. நீ ஏன் பார்க்குற? நான் ஒருத்தருக்கா இல்லை, நான் பார்க்குறேன். ஏய், முடி நரைச்ச முத்தனை கத்திரிக்காய் உனக்கு தலை தக்காளி பழமெல்லாம் கேட்குதே. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பொண்ணுங்க கீழே தனியாக இருக்கும். நீ கீழே போ, நான் அடிச்சு முடிச்சுட்டு வரேன். போ போ போ. ஏய் மணி வேணாம், மணி ஒரு மெல்ட் அடிச்சுட்டு அதுக்குள்ள தடுமாறே நீ போ. அவர் போட்டான். எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு அவளை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். உனக்கு தூக்கி கொடுத்துட்டு தலைகாணி கால் கடியில் வச்சு படுத்துக்கிட்ட. நான் 2 வருஷமா வெளியில தானடா படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்றது? அது உன் தலைவிதி. மணி ஒரு கேரியர் சாப்பாடு 3 பேர் ஷேர் பண்றோம். என்ன சொல்றீங்க? நான் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. என் அப்பா உங்களை எவ்வளவு நம்பினாரு. ஒரு பொண்ண அடிச்சு புடிச்சா இந்த மாதிரி சுகத்தை எல்லாம் அனுபவிப்பீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் போறேன். என்ன விட்டுருங்க. என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? நான் உங்களை அப்பா ஸ்தானத்துல தான் பார்த்தேன். என்னடி சொன்ன? மணி க்ளோஸ் பண்ணிட்டோம்.
மணிமேகலா, மணிமேகலா, வேண்டா செல்லம் அழுகுற. உனக்கு நான் இருக்கேன். நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாது. நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். வா, உங்ககிட்ட பாசமா போயிட்டு இருக்கேன். ஆனா நீ அப்படிலாம் என்கிட்ட தப்பிச்சிட முடியாது. மணி முடிஞ்சா ஏய், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா? போனா போட்ட விட்டு போ. சரி போ, எரிச்சு விட்ற வேலையை பாரு. போ, என்னன்னு பாரு. போ, நிறையா வராங்கன்னு பார்க்குறேன். அப்பா, 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 எழுந்திருப்பா. அக்காவை காணுப்பா. என்னது? அப்பா, அக்காவை காணும். என்னம்மா சொல்ற? மணி மேலே காணுமா? ஆமாப்பா. நல்லா பாத்தியா? வீடு ஃபுல்லா தேடிட்டேன்ப்பா. எல்லா இடத்துலயும் பாத்தியா? அக்காவை எங்கேயும் காணும். நீ இரு, நான் பார்த்து வரேன். சரிப்பா, சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. மணிமேகலை,
என்னம்மா இது இப்படி நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா அக்கா திரும்பி வர போறாளா? அக்காவை நினைக்காம அக்கா இல்லாம நம்மளால இந்த வீட்ல இருக்க முடியுமா? வீட்ல எங்க பார்த்தாலும் அக்கா ஞாபகம் தான் வருது. அவ ஏன் தற்கொலை வரைக்கும் போனா? என்ன பிரச்சனை? ஒண்ணுமே சொல்லாம நம்மள விட்டு போயிட்டாப்பா. இப்படி இருந்தா நான் உடைஞ்சு போயிடுவேம்மா. இனிமே எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீ மட்டும்தான். மீதி இருக்கிற வாழ்க்கைய எப்படி வாழலாம்னு பார்ப்போம். உன் அக்கா இருந்தா இந்த வீடு இப்படியா இருக்கும்? நீயும் அவளை மாதிரியே இருக்கணும்மா.
எப்பவுமே அக்கா ஞாபகம் தானா? ஞாபகம் திரும்ப திரும்ப வரும். ஆனா அக்கா வருவாளா? காலையில எழுந்ததுல இருந்து இப்படிதான் நிக்கிறியா? வா வா. ஏய் போடா, போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா. இல்லைன்னா வாங்கின போனதுக்கு வட்டியோட வா. உன் மூத்த பொண்ணோட கதி ஞாபகம் இருக்கா? தாமரை, எங்கம்மா போற? தாமரை, அப்பா கூப்பிடுறேன், நில்லுமா. தாமரை, அங்க எங்கம்மா போற? போகாதம்மா. தாமரை, 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 மணிமேகலை, ஏன்னா அப்பாடா, என்ன எதுவும் பண்ணிடாதரா. மணிமேகலை, என்னை விட்டுருமா, நான் தெரியாம பண்ணிட்டேமா. என்ன பெத்தாப்பான்னு நினைச்சுதானே வாழ்ந்தேன். ஆனா என் சாவுக்கு நீயும் துணையா இருந்துட்டல்ல. உன் கண்ணு முன்னாடி நான் எரியறத பார்த்துட்டு நீ அமைதியா போயிட்டல்ல. நான் உன்னை கொல்ல போறதில்ல. என் சாவுல நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ண. என்னை சித்திரவதை பண்ணி சின்ன பின்னமாக்கி என் சாவை மறைக்க உனக்கு பணம் கொடுத்துட்டு நிம்மதியா வாழற அந்த 3 பேரையும் உன் கையாலேயே கொல்லணும். மணிமேகலை, நான் அந்த 3 பேரையும் என் கையால கொல்றேம்மா. நான் இது தாமரைக்கு பண்ற பரிகாரம். நான் தாமரை கூட இருக்கேம்மா. மணிமேகலை, நீ என்ன சொல்றியோ நான் அதை பண்றேம்மா.
தாமரை தாமரை என்ன வேற வேற மாட்டா கருப்புசாமி என்னையா நடக்குதுங்க? என்ன ஒன்றும் பேசாமல் போகிறான்? தாமரை இங்கே நிற்கிறா. அப்போ ஏதோ மேட்ரு செட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கான் போல இருக்கு. நாகராஜ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், மணிக்கு ஃபோனை போடுவோம். திவ்யாம்மா, நீ எங்கம்மா இங்க? இல்ல, அப்பா இங்க வந்திருக்காரான்னு பார்க்க வந்தேன். அப்பா சாயந்தரமே வீட்டுக்கு போயிட்டாரு திவ்யா. அப்படியா? இல்ல, எனக்கு உங்களை
பிடிக்கும். அதான் அப்பாவை பார்க்குற சாக்கில் அவங்கள பார்க்க வந்தேன். இது கூட உங்களுக்கு புரியலையா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இறந்து போனவங்க எல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் தான் உயிரோடு இருப்பாங்க. இந்த 3 பேரையும் நான் எனக்காக கொல்லல, எல்லாம் தாமரைக்காக. அப்பா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா. தாமரை இனிமே நிம்மதியா வாழணும்னா இந்த உலகத்துல நீங்க உயிரோட இருக்க கூடாது. நீங்க ஒரு நல்ல மனுஷனும் இல்ல, பொறுப்பான தகப்பனும் இல்ல. நீங்க சாகிறது மட்டும்தான் எங்க வாழ்க்கைக்கு நீங்க பண்ற பரிகாரம். அம்மா, மணிமேகலை, என்ன ஒண்ணு பண்ணிடாதம்மா. தாமரை உனக்கா என்ன கொல்ல போறாமா? அப்பா உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன் சொல்லுமா. மணிமேகலை, தாமரையை பார்த்துக்கிறதுக்காவது என்ன விட்டுருமா.